கூப்பிடுது முத்தம்மா ஓ பின்னாலே நான் வாரி குத்தம்மா கைத்தடிய அன்பு நண்பர்கள் அன்பி தம்பி உங்களுக்கு அனுப்பி இந்த பாட்டு இனிமேல் என்னை தொந்தரப்படுத்தக்கூடாது ஏன்னா நடத்துகிற பாட்டு பழைய பாட்டு தான் உட்காந்துருக்காங்க இல்லையா இது உங்களுக்காண்டி ஓகே தேங்க்ஸ்
யாரா இருந்தாலும் முன்னாடி உட்காந்து சேஃப் லைட் அடிக்காதீங்க. என் மேல அடிச்சுட்டா பிரச்சனை, பொம்பளை பிள்ளை வரையில அடிக்கக்கூடாது. நீங்க எல்லாம் வருங்கால நல்ல பரிச்சை வந்துருச்சு, வருங்கால அப்துல் கலாம்கள் நீங்க எல்லாம். ஆமா, தயவு செய்து அடிக்காதீங்க. அருமை உள்ள எருமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுற்றுவட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா அரசியல் பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை வருடந்தோடு நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது தும்பப்பட்டி கிராமத்தில் வருகின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அம்பலகாரர்களுக்கும் இப்படி இருக்கிற கூட்டம். சில ஊர்களில் 17 பேர் 18 பேர் வச்சு நாடகம் நடத்தலாம். எப்படி இருக்கு? இப்படி இருந்தாவுல நாடக நடிகர்களுக்கு ஆர்வமா இருக்குமாப்ல. ஆமா, அதே குண்டூசி ஓட்டா கீழே விழுகாத அளவுக்கு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்புள்ளவர்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் சொன்னது மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மேடைக்கு எத்தனை 30 வருஷம் இருக்க மாட்டேன், எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. நாங்கள்லாம் இளைய கலைஞர்கள் அவர்களுக்கு. அண்ணன் ஆமா, அவர் மூத்த கலைஞர். இருந்தாலும் சங்கரதாஸ் சுவாமி புண்ணியத்துல இன்றைக்கு நடக்கிற நாடகத்தில் வந்திருக்கிற நடிகர்கள் அருமையான நடிகர்கள், நல்ல பிராணம் பேசக்கூடிய கலைஞர்கள் வந்திருக்காங்க. இந்த நாடகத்துக்கு அருமையான முறையில் வடிவமைக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற நண்பன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற எனது அன்பு தம்பிகளுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுவித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேரக்கூடிய மாபெரும் விவசாய பெருமொழி மக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் எப்படி இருக்க அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களே, இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கிற என்னை பத்தி ஆத்தா வீரகாளி அம்மன் உருவத்தில் அமைந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர வயசுல அண்ணன் அப்படி துடிப்பா இருக்கணும் இல்லையா? குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர நீ எங்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, ஆக்ஷன்ல எதையும் ஒரே மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா? மச பூதின்றோம். ஆமா, டிஃபரன்ஸ் கிடைக்கணும். எந்த ஒரு தொழிலுமே நாளைக்கு பவளக்கொடி நாடகம் நடக்குது, நாளைக்கு ஒரு கோமாளி வருவாரு, இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அப்ப 2 பேருக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னு பாக்கணுமா? இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் ஒரு வணக்கமா. நாடகம் பார்க்க வந்தவங்க தான் ஞானமானவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஓஏபி கேஸ் ஓஏபி தான் 80 to 90 வயசு அவனா அதான பென்ஷன் கேஸ். வீட்டுல படுத்துக்கிட்டே யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, வள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாங்க, அங்க தாங்க இருக்கு விஷயம். சுப்பிரமணியன் யார் தெரியுமா? அவன் பேர் சுப்பிரமணியனா? முருகர் கடவுள் தெரியும். ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. ஆமா ஆமா, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. ஏன் சுக்கையும் சுப்பிரமணிய கடவுளையும் ஏன் சேர்த்து வச்சாங்க? அந்த காலத்துல நம்ம அப்பா பார்த்த தாத்தா காலத்துல வீட்டுல 3 இருக்குமா? என்ன 3? சுக்கு, மிளகு, திப்பிலி. நான் வேற 3. இப்ப 3 அதான் இருக்கு. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப யூசன் துறை கப்பு, சரக்கு, ஊறுகாய். எப்படி அதுல கரெக்டா சொன்னீங்க? 3 தான் இருக்கு. எல்லா அனுபவம் தாண்டா. ஆமா, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3 எதுக்கு? குழந்தை வத்த வீட்டுகள்ல இருந்து எல்லார் வீட்லயும் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? காட்டுல வேலைக்கு போற ஆம்பளை ஆளுங்க கலைச்சு வந்தோடனே வேர்வை ஒரு உடம்பு வலி வந்துட்டோன்னே மனைவியை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, அடியே இல்லாயே அந்த சுக்கு தண்ணியை போடு. அந்த சுக்கு தண்ணியை குடிச்சிடுங்க, அந்த உடம்புல உள்ள சலசலப்பு வேர்வையெல்லாம் நின்று உடம்பு வலி நின்றோம். அதே மாதிரிதான் தமிழ் கடவுள் சுப்பிரமணியன் முருகப்பெருமான வணங்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் பழமொழி. அதுதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுங்க. அதனால படுத்துக்கிட்டே எப்பாவது அவருக்கு இந்த நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளுக்கு என்ன முக்கியமான வேலை? நாடகம் பார்க்க வர்றவங்க எப்படி வரலாம்? வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே தண்ணியை போட்டு வர்றதா? நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு பரப்பிட்டு எப்படி வரலாம்? எப்படி? ஆமா, வீரகாளியை கும்பிட்டு சரி ஆமா, குங்குமப்பட்ட நெத்தியில வச்சு சிரிச்ச முகத்தோட நம்ம கையிலையும் பட்டி செல்வான். மெட்ராஸ்ல இருந்து வந்ததுல இருந்து சிரிச்ச முகத்தோட வந்து அப்படி பொண்டாட்டியை கூட்டு புருஷங்க. யாரு பொண்டாட்டியா? எப்படி கேட்கணும்? எப்படி? ஏமா நம்ம தும்பப்பட்டி நாடகமா? ஆச்சரியத்தோட சரிங்க. என்ன நாடகமா? வள்ளி நிறுவனமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? இப்படி கேட்டா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம்.
ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறத்து வரலையே ஒரு மாதிரியா சுணக்கத்தோட தான் வர்றது. எப்படி இந்த ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி ஒரு கையில பாய், சரிங்க, ஒரு கையில தலைகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, சரி, வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற. நாய்க்குட்டி எதுக்கு? நாய்க்குட்டி வேற இந்த மாவுண்ட மண்டையை வலிக்கின்றா திங்கிறது. திண்டுட்டு அந்த பாட்டில் தண்ணியை வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டாடிட்டு கேட்கறது. எப்படி ஏண்டி மூக்கம்மா எப்படி சங்காயி நம்ம தும்பப்பட்டியில நாடகம் நடக்குது. என்ன வண்டி ரிவர்ஸ்ல போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கெல்லாம் டான்ஸ் காலத்துல சூப்பர் பிள்ளை. என்னங்க ஆத்தாடி ரவி மாதிரி. என்னங்க பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? பிரித்தியாலட்சுமி. ரெண்டு பேரா வச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய். இது மாதிரி ரெண்டு பேர். இந்த பிள்ளை வளர்த்துட்டு கை ரெண்டு இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்து போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா அது கூட எதுக்கு நம்ம போகுது? அங்கதான் மாப்பிள்ள பெது பெதுன்னு இருக்கும் சீட்டு டிபார்ட்மெண்ட். இந்த கால் ரெண்டு இந்த கால் ரெண்டு நீட்டி படுக்க போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பார்த்தா அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் மடியில உள்ள பிள்ளை 2 மணிக்கு மேல தலையாணி மாதிரியே தெரியும். சரி, அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்கு சில பேர் வருவாங்க. சரிங்க, ஆமா. சில ஊர்ல பப்புனுங்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச மோத்தால பாக்குறது. அவங்க வீட்டுல 50 ரூபா களவாட்டு போனவன பார்த்தேன் பாருங்க, எதிரியை பார்த்த மாதிரி. எப்படி என்ன சார் மூஞ்சி அடிவாள மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கா. இப்படிமா இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. மாப்பிளா சில ஊர்ல நாடகம் சொன்னா தண்ணியை போட்டு கரைச்சது. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஆமா, எனக்கு முன்னாடி 40-50 வருஷமா இங்க நாடகம் நடக்குது. கொட்டைக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. கடமை தண்ணியை கட்டுப்பாடான ஊரு. அப்படியே விருப்பப்பட்டு போனா வச்சுக்கா சொல்லுவாமா நம்ம நண்பன் மைக் ஆபரேட்டர் மட்டும் உள்ள போவான். எதுக்கு அவர் உள்ள வராரு? பொம்பளை பிள்ளைய பாக்குறதுக்காக. சரி, அதே அப்பா பேசுறது பாரு. போன உடனே அந்த பிள்ளை அப்பதான் திறக்கும். ஏதா அப்படி சொல்லுவாங்க. திறந்த உடனே கேட்பாங்க, என்னன்னு மேடம் நீங்க இதே டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா ஆமா என்ன ஓவர கொலை என்ன புழு கொலை அபிநயத்தோட சொல்லுதான். சரி, ஆமா. இந்த பிள்ளை நினைச்ச உடனே இவருக்கு குசி வருஷம் வருஷம் நல்லா செஞ்சீண்டா தும்பப்பட்டி அம்பலகாரங்கிட்ட சொல்லி ஒன்னேச்சாமா போடுவோம். சரி ப்ரோ, நாடகத்துல கேட்டு வருவாங்க. ஒழுக்கமா பேசு. ஒழுக்கம் எனக்கு முக்கியம். கேட்டு வர முடியாது. அவர் வந்துருவாரு. நீ போடுற நாங்களாம் என்ன பண்றது? என்ன பண்ண வேடிக்கை பாரு. ஆகிறாங்க வந்த உடனே பின்னாடி உட்காந்துக்கிட்டு செல் நம்பர் வாங்குறதுக்காக நீ ஒரு கூட்டம். அந்த பிள்ளை என்ன நம்பர் வாங்க? நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. மனுஷனுக்காரர்கள் போக மாட்டாங்க. நீட்டான பசங்க, நல்ல நண்பர்கள். அதனால அருமையா உட்காந்துருக்காங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்தல கோமாளி வந்தாச்சு. இதெல்லாம் ஆம்பளை ஆளுக்கு செய்வாங்க. மாப்பிள்ள சரிங்கம்மா அண்ணா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் முட்டாங்க. இதெல்லாம் ஆம்பளை ஆளுக்கு செய்வாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் இப்ப பாருங்களேன் சிரிச்ச முகத்தோட உட்காந்து. ஆமா ஆமா, இன்னும் 1:30 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலையும் 5-5 ஒம்பளையா சேர்ந்து எதுக்கு உட்காந்து ஊர்காட்டு பொருளிய பூரா இங்க வரைஞ்சு தெரியாதா? இந்த 100 நாள் வேலையில பேசுறாங்கல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாங்க. 100 நாள் வேலை மாப்பிள்ள எவ்வளவு சம்பளம்? 280 ரூபாய் சம்பளம். நம்ம கஷ்டத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க. 100 நாள் வேலை பார்க்க போற பெண்கள் எப்படி போகணும்? பழைய சேலையத்தானே உடுத்திட்டு போகணும். ஆமா ஆமா. இப்ப போற பொம்பளையாளிங்க அப்படி கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போன மாதிரி எப்படி பூனன் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்க. சிச்சுக்கா தூக்கி சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேலை நோக்காளி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. 3 ரூபாய் இருந்தா மம்பட்டி தூக்கி எரிஞ்சிட்டு பொம்பளை ஊரை பேன் வாத்துக்கிட்டு பொண்ணு பேசுறேன். ஆம்பளை ஊரா சீமக்கர் உள்ள உட்காந்துக்கிட்டு நாக் அவுட் வரல. அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து எப்படிங்க? ஹலோ சார், யார் பேசுறது? நாங்க பஞ்சாயத்து கிளாஸ் பேசுறீங்க. தும்பப்பட்டி கிளார்க்கா? ஆமாங்க. நம்ம ஊர்ல ஊர்னி வேலை எப்படி நடக்குது? 15 அடி தோணுங்க. மைத்த புடுங்கிட்ட 15 அடி. இங்கே தான் பழனி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப வேலை எப்படி நடக்கும்? ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யார் காரணம்? ரசிகர்களை வச்சு தாங்கடிகள். ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணத்தனம் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு கோமாளி வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறேன் பப்பும் கிடையாது. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதா என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு இன்டர்நெட் உலகம் அந்த ஆல்ரவுண்டுக்கார பையன் கைகளை பாருங்க செல்லு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாண்டு சொல்லிவிட்டாங்க. இப்ப யாரு தலை நிமிர்ந்து நினைக்கிற செல்ல வச்சுக்கிட்டு
டச் செல்லு, வாட்ஸ்அப், சரிங்க. லூப் டிப்பு, ப்ரோ யூடியூபா யூடியூப், என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, ஃபேஸ்புக், வீடியோ கால். சார் வீடியோ கால் தெரியாது அப்படின்னா வீடியோ கால் என்ன தெரியுமா? என்னங்க? நான் செல் எடுத்து பேசுறேன். உங்க முகரம் எனக்கு தெரியும். சரிங்க. ஏன் முகரம் உங்களுக்கு தெரியும். சரி. இந்த பாக்கலாம் வீடியோ கால்ல இப்படி பேசினா பரவாயில்ல. பைக்ல போய்கிட்டே பேசுறாங்க. அது எப்படி? அதே அப்பா ட்ரிபிள்ஸ் போறேன், அப்பாச்சி வண்டி. சரிங்க. இங்க நடக்க ஆண்பாடு குண்டி இங்க நடக்கு. ஆமாங்க. ஹலோ டார்லிங், நல்லா இருக்கியா? கொடுக்கவா? கொடுத்தீங்களா? பைபாஸ்ல கொடுக்கவா? கொடுத்தானா? கொடுக்கவா? கொடுத்துட்டான்டா. எதுல? அரப்பாடி லாரியில கொடுத்துட்டான். 108ல வீட்டு போறான்டா. அப்ப நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. டூ வீலர்ல போறவங்க உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், தலைக்கவசம் உயிர் கவசம். ஒரு கையில அடிபட்டா இன்னொரு கை வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு காலில் அடிபட்டா இன்னொரு காலை வச்சு நடந்துக்கலாம். தலையில அடிபட்டு காதுல ரத்தம் வந்துச்சுன்னா எந்த மருத்துவமனையிலையும் காப்பாற்ற முடியாது. அப்ப அரசாங்கம் சொல்வதே காவல்துறை அதிகாரி 100 ரூபாய் வாங்கிட்டு போய் அவங்க பணக்காரராக போறதில்லை. ஹெல்மெட் போடாம வந்தா 100 ரூபாய் எடுத்து வாங்குறாங்க. அடுத்த முறை வரையில அந்த 100 ரூபாய்க்கு பயந்துகிட்டு ஹெல்மெட் போடுவீல. அதனாலதான் தலைக்கவசம் உயிர் கவசம், முகக்கவசம் உயிர் கவசம். அதனால சொல்றேன், நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான், ரசிகர்கள் தான் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பாருங்க, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துல எழுதி வச்சுட்டாங்க. நாடகம் பூரா நின்றுகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த சமயத்துல இப்படி நாடகம் நடக்குதுன்னா காரணம் உங்களை எல்லாம் ஒற்றுமையா உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் நல்ல முறையா ரசிச்சாத்தான் இந்த நாடகம் நல்ல முறையா நடக்கும். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு வைங்க, நாங்க எங்களுக்கு மீட்டர் 15,000 ரூபாய் முடிச்சு, உள்ள ஒரு 25,000 ரூபாய் உள்ள அடக்கு. அதை வெளியில தள்ளி வேலை வாங்கினா உங்களை வச்சுதான் நாங்க சொல்லிக்கொண்டு இன்னைக்கு உள்ள உலகத்துல நல்லா பெற்ற தாய் தாப்பன்னு சொல்றேன். வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, இந்த செல்லை கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு தனியா எங்கேயும் பிள்ளைகளை விடாதீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவிகளை கண்டிப்பா கண்ணுக்கு இருக்குப்பா. நீ அடிச்சுட்டு சின்ன பையனை பாருங்க, அடிக்கிறீங்கள. தயவு செய்து தாய்மார்களே, தங்களது குழந்தைகளை தனியாக எங்கேயும் விடாதீர்கள். இன்றைக்கு எங்க இருந்தா வந்து வெளிநாட்டில இருந்து பஞ்சு மிட்டாய் விற்க வர்றேன், வெளிநாட்டில இருந்து வேலைக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளை தூக்கி பார்த்தா அடுத்து இன்னைக்கு பீஸா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பள்ளிக்கூடம் போற மாணவ மாணவிகளை தன் பெற்றோர்களோ இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியோ போய் விட்டுட்டு வாங்க. இந்த குழந்தைய பாத்துக்கத்தா நான் வேலைக்கு கூட்டிட்டு வரேன், அடுத்த மதத்தை விட்டுட்டு போகாதீங்க. அகோரி சாமின்னு ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க, 29 வயசுல 52 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. யாருங்க அகோரி? காளியம்மா, தெய்வத்தை வீரகாளியம்மான்னு நிர்வாணமா பார்த்தானா? இதை நம்ம ஏத்துக்கிற வேண்டியதா? இன்னைக்கு நேற்று நான் வாழ்ந்து காட்டுவோம் பார்த்துட்டே வரேன் டிவியில. என்ன சொல்றாயா? நம்ம ஆன்மீகத்தையே கெடுத்து குட்டிச்சவராக ஆகிட்டு இருக்காங்க. அப்ப உலகம் எப்படி பிரபலம் ஆகிட்டு இருக்கு? இந்த கலியுகத்துல தயவு செய்து குழந்தைகளை தனியா விட்டு செல்லாதுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஏண்டா உலகம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், பெற்றோர் நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர், இது புலமை உணர்ந்த காலம், நாட்டில் புதுமை இருந்த காலம், பழமை குறைந்த காலம், புதுமை இருந்த காலம், புதுமை இருந்த காலம்.
நைட்டியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு டயர் விட்டு தயார் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாருங்க, 5 ஓட எடுத்து வர்றது. அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு தண்ணிக்கு போற சைஸ். ஓஹோ, இப்ப பானைகளை கொண்டு போய் பைப்பத்துக்கு போட்டு குறிப்பிட்ட போடுறாங்க. இந்த காலம் குறைஞ்ச காலம் புதுமை நிறைஞ்ச பச்சை மல்லிகைப்பூ ஆசை கேட்ட முல்லை பூவே மாம்பழ கண்ணத்தில் நம்ம போலாமா, மாறி மாறி முத்தந்தா நம்ம போலாமா. இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு சொன்னேங்க. இக்கத்துல வாளி வச்சு 10 கிலோமீட்டர் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 10 பிள்ளை பத்தாலும் சுகப்பிரசவங்க. நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ மேலும் தூக்கிட்டு போனோம்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளியங்க. டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு. இருக்கட்டேன் வைத்த பெட்ல படுக்க போட்டு சிஸ்டரியன். மருத்துவமனையில 100 குழந்தை பிறக்குது, 80 குழந்தை ஆபரேஷனுங்க, 20 தான் சுகப்பிரசவம். காரணம் என்ன? உழைப்பு குறைஞ்சிச்சு, நம்மளை நோய் தாவிடுச்சு. 500 கோடி பணம் வச்சிருக்காயா வீட்டுக்குள்ள? இனிப்பு திங்க முடியல, சப்பாத்தி கேப்பக்குள்ள எடுத்து குடிச்சிட்டு கிடக்கேன். இத்தம் தண்ணி வயிறுல மேலூர் பைபாஸ்ல இப்படி நடக்கிறேன். சுகர் வந்துருச்சு. யார் உழைக்கிற? 50 ஆள் அறுக்கிற கருதறுக்கிற ஒரு வயலை இன்னைக்கு ஒரு மிஷின் அறுத்துருது. அந்த உழைப்பு குறைஞ்சதுனால தானே இன்னைக்கு நோய் தாவிடுச்சு. வயசு இருக்கிற வரைக்கும் சுகர் நம்மளை தேடி வரும். அதான் உண்மை. வயசு இருக்கிற வரைக்கும். ஆனா வயசு போயிடுச்சு வை, சுகர் நம்மளை தேடி வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் உழைக்கணும். ஒவ்வொரு பொம்பளை எப்படி இருந்தாங்க தெரியுமா? 16 முழத்துல சேலையை உடுத்தி அரக்கு மஞ்சளை மூஞ்சில ஊசி அப்படி 50 வயசு அளவுக்கு குங்கும போட்ட நெத்தியில வச்சு தும்பப்பட்டி ரோட்ல வந்தா வீரகாலி நடந்து வந்த மாதிரி இருக்கியா? இன்னைக்கு யாரியா இவ்வளவுக்கு தொங்குச்சியா முடி குண்டிக்கு? இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைக்கு அக்கூல் சூடுற விளக்கு மாதிரி வந்தா இவ்வளவுயா. அதுல இப்படி ஒரு சிலுப்பு, இப்படி ஒரு சிலுப்பு. இதுல பியூட்டி பாரு. 1 கிலோ மீன், கட்லா மீன் எடுத்து அம்மியில ஓட்டு அரைச்சா நம்மளை பெத்த தாய் மஞ்சள் சீரகத்தை ஊத்தி இந்த தும்பப்பட்டியை மணத்துச்சே. இன்னைக்கு வீட்டுக்குள்ள மீன் குழம்பு வீசுதுயா, வீசாங்க. மார்பக புற்றுநோய் அன்னைக்கு வரல, இன்னைக்கு வருது. ஏன்டா அம்மி ஓட்டு அரைக்கலையில? வீட்டுக்குள்ள சீரியல் பார்த்துக்கிட்டே பொடி, ஆச்சி மிளகா பொடி, ஆச்சி சீரக பொடி, ஆச்சி சாம்பார் பொடி, ஆச்சி ரசப்பொடி. என் பொண்டாட்டி இன்னைக்கு குழம்பு வச்சிருக்கா, மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்காங்க. எப்படியா குழம்பு மணக்கு?